வணக்கம் ஐயா. நான் ஸ்ரீ சங்கரா மேல்நிலை பள்ளியில் பயின்று வருகிறேன். 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். தங்களிடம் சிறு கேள்விகளை, விவசாயம் முறையான கேள்விகளை கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறேன். தாங்கள் சுமார் எத்தனை வருடமாக விவசாயம் செய்து வருகிறீர்கள்? நாங்கள் எங்களுடைய விவசாய தொழிலே பரம்பரையான தொழில். எங்கள் தாத்தா அடுத்து அப்பா பிறகு நான். என்னுடைய காலமே 50-60 வருஷமா விவசாயம் செய்து வருகிறோம். அதற்கு முன்னே அவர்கள் 50 வருஷம் 60 வருஷம் ஒவ்வொரு தலைமுறைக்கும் செய்து வந்தார்கள். தாங்கள் என்ன விதமான நிலத்தை பயின்று வருகிறீர்கள்? கரிசல் மண் உள்ள நிலம். நாங்கள் விவசாயம் செய்து வந்த நிலங்கள் கரிசல் மண் உள்ள நிலங்களைத்தான் விவசாயம் இதுவரையிலும் செய்து வருகிறோம். அங்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணீர் கிடைக்காது. கிணறு வெட்டி கிணற்று பாசனம் மூலியமாக விவசாயம் செய்து வரும். அந்த கிணற்று பாசனத்திற்கு பம்பு செட் இணைத்து மின்சார மோட்டார்களை வைத்து அதன் மூலியமாக தண்ணீர் இறைத்து நாங்கள் விவசாயத்தை செய்து வருகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐயா, நீங்கள் எந்த விதமான காய்கள் கனிகள் விவசாயம் செய்து வருகிறீர்கள்? நாங்கள் காய் கனிகள் மற்றும் உணவுப் பொருள்கள், கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், குதிரைவாளி, இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்களை விவசாயம் செய்து வருகிறோம். தாங்கள் எந்த விதமான உரங்களையும் பூச்சி கொல்லி மருந்துகளையும் உபயோகிக்கிறீர்கள்? இயற்கை மண் ஓரளவுக்கு பூமியில் நாங்கள் பயிர் செய்யக்கூடிய நிலத்தில் ஓரளவு போடுவோம் மண். அடுத்து இயற்கை உரம், பசுந்தாள் உரம், மாட்டு எரு, கூளம், இந்த மாதிரி மோத்திரம், இந்த மாதிரி உள்ள இயற்கை உரத்தை நாங்கள் கொண்டு போடுவோம். போட்டு மண்ணை டக்கர் மூலியமாக உழுது 2 உழவு 3 உழவு உழுது மண்ணை பிரட்டி போட்டு அதற்கு பிறகு விவசாயத்தை விதைகளை விதைத்து பாத்தியை கட்டி தண்ணீரை விட்டு நாங்கள் பயிர் செய்வோம். மறுசுழற்சி. எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி? தேவைப்பட்டால் பூச்சி விழுந்து பயிரை பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி அடிப்போம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் அடிக்க மாட்டோம். அது தானாக விளைந்துவிடும். நாங்கள் கதிர அறுவடை செய்து விடுவோம். தாங்கள் ஏதாவது நீர் பற்றாக்குறையை சந்தித்து இருக்கிறதா? நீர் இதுவரையிலும் நான் செய்து வந்த விவசாயத்தில் நீர் பற்றாக்குறை சந்திக்கவில்லை. மழைகள் பெய்யும், அடிக்கடி ஓரளவுக்கு மழைகள் பெய்யும், கிணற்று பாசனத்தையும் விடுகிறோம். அதனால நீர் பற்றாக்குறை இல்லை. அப்படி சந்தித்து இருந்தால் மேற்கொண்டு அதை நாங்கள் அடுத்த கிணற்றும் பக்கத்தில் கிணத்துக்கு உள்ள உங்ககிட்ட கொஞ்சம் வாடகைக்கு தண்ணீர் வாங்கி கொஞ்சம் விட்டு பாய்ச்சி அந்த பயிர் வெள்ளாமையை முழுமையாக எடுத்து விடுவோம். அப்படி இல்லை என்றால் நாங்கள் விவசாயத்தை குறைச்சி கொள்வோம். அது அந்த மாதிரி நடக்கவில்லை என்றால் நாங்கள் விவசாயத்தை அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு பாயுமோ அந்த அளவுக்கு குறைத்து கொள்வோம். விவசாயத்தை வைத்துக் கொள்வோம். அரசின் மூலமாக நீங்கள் ஏதாவது பயன் பெற்றுள்ளீர்களா? அரசு பயிர்க்கடன் என்று சொல்லி சில நேரங்களில் கடன் கொடுப்பாங்க. அதை வட்டி இல்லாமல் பயிர் வந்த பிறகு முழுமையாக அந்த மகசூல் எடுத்த பிறகு 4 மாதம் கழித்து 5 மாதம் கழித்து அது திருப்பியே வட்டி இல்லாமல் செலுத்துவோம். அப்படியே தேவை இருந்தால் பெரும்பாலும் செய்வோம். இல்லைன்னா அரசாங்கத்தை நாங்கள் நாடி செய்வது இல்லை. நான் என்னுடைய சொந்த முயற்சியிலேயே செய்து விவசாயத்தை காத்து எடுத்துக்கிறோம். அதற்கு மேலேயும் நாங்கள் சில நேரங்களில் அரசாங்கம் மூலியமாக பூச்சி மருந்து, உரங்கள், டிஏபி, யூரியா, உப்பு, காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி உரங்கள் சில நேரங்களில் அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு தேவையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில வருஷத்தில், பெரும்பாலும் இல்லை, ஒரு சில வருஷத்தில் அந்த மாதிரி தேவைப்பட்டால் செய்திருக்கோம். அரசாங்க உதவி தான்.
இளைய விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள்? வரும் இளைய விவசாய தம்பதிகளுக்கு நாங்கள் செய்த விவசாயத்தை முன்வைத்து நாங்கள் எந்த முறையோடு எப்படி எப்படியெல்லாம் செய்தோமோ அந்த முறையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த முறைப்படி நீங்கள் அந்த விவசாயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பதான் உங்களுக்கு பலன் தரும் அப்படி என்று சொல்வோம். நான் சொல்வது என்னன்னா, இது வரும் தலைமுறைகளில் இயற்கை உரம் இட்டு நிலத்தில் இயற்கையான முறையில் விவசாயத்தை செய்தால் நல்லது. செயற்கை முறையில் உரங்களையோ அதில் மேல்படி ஏதாவது இதுகளையோ போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளையோ அப்படி இப்படின்னு போட்டு அதை செய்தால் அது நல்லா இருக்காது. மனிதனுக்கு அந்த உணவு சாப்பிடும்போது சில நேரங்களில் ஆரோக்கியம் குறைந்துவிடும். அதனால இயற்கை உரமிட்டு குடிமான முறையில் அந்த விவசாயத்தை செய்து பலனடையுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்பவே அரசாங்கம் நிறைய உதவிகளை செய்து வருகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இனியும் என்ன உதவிகளை செய்தால் விவசாயம் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? அதாவது நீயும் கூடுதலாக விவசாயம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் ஊர் பக்கத்தில் உள்ளதோ அல்லது விவசாயம் செய்யக்கூடிய நிலைகளில் இருந்தோ நீர்நிலைகள், ஓடைகள், இப்படி தனிப்பட்ட ஒரு ஊற்றுக்கள், குளம், இந்த மாதிரி ஏரிகளை வருஷம் தூர்வார வேண்டும். தூர்வாரி தண்ணீர் அதிகமாக சேமிக்கப்படும். அதில் சேமித்தால் நாங்கள் செய்யும் விவசாயத்திற்கு மேலும் அது உதாரணமாக உதவியாக இருக்கும். அது ஒன்று. மேல்படி விவசாயம் அரசாங்கம் மேலும் விவசாயிகளுக்கு விளைபொருள்களை அரசாங்கமே விவசாயிகளை அழைத்து அவர்களை கூட வைத்துக்கொண்டு விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும். 1. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும். 2. மூணாவதாக குளங்கள், நீர் ஓடைகள் அமைத்து மேலும் தந்தால் விவசாயம் சிறப்பாக நடைபெற்று செய்யலாம். தகுந்த முறையோடு செய்து வருமானத்தை பெருக்கலாம் விவசாயத்தின் மூலமாக. ஐயா, தங்களிடமிருந்து இவ்வளவு விஷயங்களை புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். எனக்காக மிகவும் பொறுமையாக நீங்கள் எடுத்து கூறியதற்கு மிகவும் நன்றி. நன்றி ஐயா. நீங்கள் விவசாயம் செய்யும் போது நீர் மேலாண்மை எப்படி இருந்தது? தற்பொழுது நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது? நாங்கள் விவசாயம் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னே மாடுகளை வைத்து கிணற்று பாசனம் வைத்து நாங்கள் மாடுகளை வைத்து தண்ணீர் இறைத்து மகசூல் செய்து வந்தோம். அப்பொழுது நீர்நிலைகள் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருந்தது. அதை விட ஒரு 60 வருஷத்துக்கு பின்பு கரண்ட் மின்சார சப்ளை மூலமாக மோட்டார் பம்பு செட்டுகளை இணைத்து கிணற்று பாசனம் மூலியமாக நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். அதுவும் அதை விட கொஞ்சம் சிறப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நவீன முறையில் சொட்டு நீர் பாசனம் என்று ஒரு புதிதாக ஒரு இது அரசாங்கம் மூலியமாக பயிர்களுக்கு மட்டும் தேவையான தண்ணீரை அது சொட்டு நீர் பாசனத்திலிருந்து கிடைக்கிறது. வீணாக உள்ள மற்ற நிலத்துல அது யூஸ் இல்லாமல் இருக்கிறதுனால நீர்நிலைகள் தண்ணீர் ரொம்ப பற்றாக்குறையாகவும் அதிக ஈரம் உள்ளதாகவும் அந்த பயிர்களுக்கு தற்போது உள்ளது. இது மலைகளை பொறுத்து உள்ளது. மழை பெய்தால் நன்றாக மழை பெய்தால் குளம் குட்டைகள் நிரப்பி அங்கே நீர்கள் தேங்கியிருந்து அந்த நீர் மூலியமா அப்படியே பூமியில இறங்கி கிணற்று பாசனமோ மகசூலுக்கோ உதவி நல்லா இருக்கும். மலைகளை பொறுத்து உள்ளது. மலைகள் நன்றாக பெய்தால் நீர்வளம் நன்றாக இருக்கும். மலைகளுக்கு குறைந்தால் நீர்வளம் அது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். இது இயற்கை.